வெண்முரசு நூல் 1 முதற்கணல் பகுதி 4 அணையாச்சிதை. இமயமலையின் அடியில் கங்கை கரையிறங்கும் ரிஷிகேஷம் எனும் நீல நிறக் காட்டில் கட்டப்பட்ட தவச்சாலையில் காசியின் அரசி புராவதி தங்கியிருந்தாள். அவளே அங்கு வரும் முடிவை எடுத்தாள். காலையில் தன் ஆயுதச்சாலையில் பயிற்சியில் இருந்த பீமதேவனை அவளது சேடி பிரதமை சென்று அழைத்து வந்தபோது அவள் அரச உடைகளை களைந்து மரவுரி அணிந்து அரண்மனை வாயிலில் நின்றிருந்தாள். பீமதேவன் அவளை கண்டதும் திடுக்கிட்டு, "எங்கே செல்கிறாய் தேவி? என்ன வழிபாடு இது?" என்றார். அவர் முகத்தை ஏறிட்டு நோக்கி திடமான விழிகளுடன் பேச வேண்டும் என அவள் எண்ணியிருந்த போதிலும் எப்போதும் போல் தலைகுனிந்து நிலம் நோக்கித்தான் சொல்ல முடிந்தது. "நான் ரிஷிகேச வனத்துக்கு செல்கிறேன். இனி இந்த அரண்மனைக்கு வரப்போவதில்லை." காசி மன்னர் சற்றே அதிர்ந்து, "உன் சொற்குள் எனக்கு புரியவில்லை. இந்த அரண்மனை உன்னுடையது, இந்த நாடு உன்னுடையது" என்றார். "என்னுடையதென்று இனி ஏதும் இல்லை. இந்த அரண்மனையில் நான் சென்ற 3 மாதங்களாக விழி மூடவில்லை. இங்கே வாழ்வது இனி என்னால் ஆவதுமல்ல" என்றாள். "அதற்காக நாம் ஆதுர சாலையை அமைப்போம். அங்கே நீ தங்கலாம். காசியின் அரசி தன்னந்தனியாக வனம் புகுந்தால் என்ன பொருள் அதற்கு?" புராவதி பெருமூச்சுடன், "பொருளறிந்து வாழ்வது எவருக்கும் சாத்தியமல்ல அரசே" என்றாள். "என் அனுமதி இல்லை உனக்கு" என்று பீமதேவன் திடமாக சொன்னான். "அரசி, அனுமதியை நான் தேடவும் இல்லை. துறவு போன அனுமதி தேவையில்லை என்று நெறி நூல்கள் சொல்லுகின்றன." அவர் மேலே பேச முற்பட அவள் கண்களை தூக்கி, "உயிரை மாய்த்துக் கொள்ளவும் எவரும் அனுமதி தேடுவதில்லை" என்றாள். திகைத்து அதன் பொருள் என்ன என உணர்ந்து பீமதேவன் அமைதியானார். "என்னை அரச படைகளோ சேவகர்களோ தொடர வேண்டியதில்லை. என்னுடன் என் இளம் பருவத்து தோழி பிரதமையை மட்டுமே கூட்டிக் கொள்கிறேன்" என்றாள். அவளை நோக்கி குனிந்து ஈரம் படர்ந்த விழிகளால் நோக்கி பீமதேவன் கேட்டார், "நான் எப்போதேனும் உன்னை பார்க்க வரலாமா?" அவள் அவரை ஏறிட்டு பார்க்காமல் சென்று ரதத்தில் ஏறிக்கொண்டாள். சிக்கிக்கொண்ட பலா அரக்கை அறுத்து கிளம்பும் ஈ போல அக்கணத்தை தாண்ட முடிந்ததை பற்றி அவளே வியந்து கொண்டாள். அவள் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்ட நகரம் ஒவ்வொரு கட்டிடமாக உதிர்ந்து பின் சென்றது. பின்னால் அவை குடைந்து குவிவதை அவள் கண்டாள். அவள் பயணம் செய்து பழகிய சாலை ரதத்துக்கு பின்னால் அருந்து அந்தரத்தில் ஆடியது. ரதம் அரச படித்துறைக்கு அப்பால் குகர்களின் சிறு துறையில் சென்று நின்றது. அங்கே பிரதமை கையில் சிறிய மாந்தோல் மூட்டையுடன் நின்றிருந்தாள். புராவதி இறங்கி தேரோட்டியை கூட திரும்பி பார்க்காமல் சென்று படகில் ஏறிக்கொண்டாள். பிரதமை ஏறி அவள் அருகே அமர்ந்தாள். துடுப்பால் உந்தி படகை நீரில் செலுத்திய குகன் இரு தோள்களிலும் கரிய தசைகள் இறுகி அசைய துழாவினான். படகு நீர் நடுவே சென்றதும் கயிற்று இழுத்து பாயை புடைக்க விட்டான். காற்று தன் கைகளில் படகை எடுத்துக் கொண்டது போல பல மாதங்களுக்கு பின் முதன்முறையாக புராவதி மெல்லிய விடுதலை ஒன்றை அகத்தில் உணர்ந்தாள். கிளம்பிவிட வேண்டும் என ஒவ்வொரு நாளும் எண்ணி, ஒவ்வொரு கணமும் எண்ணி மீண்டும் மீண்டும் ஒத்தி போட்டு இருக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது. படகு சென்று கொண்டிருக்கையில் மெல்ல மெல்ல மனம் அமைதி கொள்வதை புராவதி உணர்ந்தாள். உழைந்த மாலையில் இருந்து மலர் இதழ்கள் உதிர்வது போல அவளுடையவை என அவள் நினைத்திருந்த ஒவ்வொரு நினைவாக விலகின. ஒளி விரிந்த நீர்ப்பரப்பு கண்களை சுருக்கச் செய்தது. சுருங்கிய கண்களில் மெல்ல துயில் வந்து பரவியது. பிரதமை குகனிடம், "குகர்களெல்லாம் பாடகர்கள் என்றாயே, பாடு" என்றாள். அவன், "ஆம் தேவி, பாடுவதற்கேற்ற பருவநிலை" என்ற பின் பாடத் தொடங்கினான். பிரதமை இன்று வளர்பிறை 12ஆம் நாள். அன்னையின் ஒளிமிக்க தோற்றத்தையே பாட வேண்டும் என்றாள். "ஆம் அன்னையே" என்றான் குகன். "கேளுங்கள், அன்னையின் கதையை கேளுங்கள்." எளிய குகன் பாடும் சொற்களில் வாழும் அன்னையின் கதையை கேளுங்கள். கோடி மைந்தரை பெற்றவளின் கதையை கேளுங்கள். அவன் குரல் படகோட்டிகளின் குரல்களுக்குரிய கார்வையும் அழுத்தமும் கொண்டிருந்தது. 1000 காலம் மைந்தரில்லாதிருந்த அவுணர்களான ரம்பனும் கரம்பனும் கங்கை நதிக்கரையில் தவம் செய்தனர். தானறிந்த அனைத்தையும் தன் கனவுக்குள் செலுத்தி கனவுகளை மந்திரத்துக்குள் அடக்கி மந்திரத்தை மௌனத்தில் புதைத்து அந்த மௌனத்தை பெரும் வெளியில் வீசி ரம்பன் அமர்ந்திருந்தான்.
அருகிருந்த கரம்பனை முதலை விழுங்கிய போதும் ரம்பனின் தவம் களையவில்லை. அந்த ஒருமையைக் கண்டு வியந்து அக்னி அவனுக்கு முன்னால் தோன்றினான். நீ விழையும் மைந்தனின் குணம் என்ன என்றான். குணங்களில் மேலானது தமோ குணமே. அசுரர்களின் தமோ குணம் அனைத்தும் ஒன்றாக திரண்டு என் மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினான் ரம்பன். அவ்வாறாக அவனுக்கு எருமை தலையும் இருள் நிறமும் கொண்ட மகிஷன் பிறந்தான். இருள் போல பரவி நிறையும் ஆற்றல் கொண்ட பிரிதொன்றும் இல்லை. தமோகுணம் மாயையே முதல் வல்லமையாக கொண்டது. மகிஷன் தன் மாயையினால் 100,000 பல்லாயிரமாக பெருகினான். இரத்த பீஜன், சண்டன், பிரசண்டன், முண்டன் எனும் 1000 சோதரர்களுடன் மண்ணையும் விண்ணையும் மூடினான். இரவு படர்வது போல அனைத்துலகையும் போற்றி தன் வயமாக்கினான். அவன் இருளால் சூரிய சந்திர சுடர்களெல்லாம் அணைந்தன. அக்னி ஒளியின்றி தாமரை இதழ் போலானான். முத்தும் மணியும் இரத்தினங்களும் கூழாங்கற்களாயின. பூக்களும் இலைகளும் மின்னாதாயின. மூத்தோர் சொற்களெல்லாம் வெறும் ஒளிகளாயின. நூல்களின் எழுத்துக்களெல்லாம் புழுத்தடங்கள் போலாயின. விண்ணுலகில் முனிவரும் தேவரும் கூடினர். இருளை வெல்ல வழியதென்று வினவினர். அவர்கள் இணைந்து விஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்தனர். விஷ்ணு அவர்களுடன் மகேஸ்வரனை தேடிச் சென்றார். கைலாய குளிர்மலையில் கோயில் கொண்டிருந்த சிவனின் யோகத்துயில் கலைத்து அவர்கள் இறைஞ்சினர். ரம்பன் அறியாமல் வரம் வாங்கவில்லை தேவர்களே. காரியல்பு தான் முதன்மையானது. செவ்வியல்பும் வெண்ணியல்பும் கருமையில் ஒளிர்ந்தடங்கும் மின்னல்களே ஆகும் என்றார் மகாதேவர். வெண்ணியல்புடன் மோத செவ்வியல்பால் ஆகாது. செவ்வியல்பு கரியல்புடன் இணைந்து மேலும் வேகம் கொண்ட இருளை உருவாக்கும். முற்றிலும் இருள் தீண்டா அதி தூய வெண்ணியல்பால் மட்டுமே கரி இயல்பை வெல்ல முடியும். விஷ்ணு பணிந்து, அவ்வாறு ஒரு வெண்மை புடவியிலெங்கும் இருக்க முடியாதே மகாதேவா என்றார். அது மலரின்றி மனமும் விறகின்றி நெருப்பும் உடலின்றி ஆன்மாவும் இருப்பது போல அல்லவா? சிவன் புன்னகை செய்து, ஆம், ஆனால் ரம்பன் பெற்ற வரமே கூட அவ்வாறு ஒரு வெண்ணியல்பு உருவாவதற்கான காரணமாகலாமே என்றார். கருமை தீண்டாத வெண்குணம் திகழ்வது அன்னையின் மடிமீதிலே ஆகும். அன்னையை வணங்குங்கள், அவள் கனியட்டும் உங்கள் மீது என்றார். தேவர்களும் முனிவர்களும் அவரவர் அன்னையை எண்ணி தவம் செய்தனர். மனிதர்களும் மிருகங்களும் அன்னையரை எண்ணி தவம் செய்தன. பூச்சிகளும் கிருமிகளும் தவம் செய்தன. அனைவரும் அவர்கள் அறிந்த அன்னையின் பெருங்கருணை கணங்களை சிந்தையில் நிறைத்தனர். அக்கணங்கள் எல்லாம் இணைந்து ஒரு பெரும் பார்க்கடலாகியது. அதில் திரண்டு எழுந்தது போல ஒரு வெண்ணிற ஒளி எழுந்தது. விந்திய மலை முகடில் ஒரு குகையில் தவம் செய்து கொண்டிருந்த கார்த்தியாயனார் என்ற முனிவரின் வேள்வி நெருப்பில் அமுதன திரண்டு வந்தது. அவளே கார்த்தியாயனி, 7 உலகுக்கும் பேரன்னை. அத்தனை தேவர்களின் ஒளியும் அவளில் இணைந்தன. மகேந்திரனின் ஒளியால் முகமும், அக்னியால் முக்கண்ணும், யமனின் ஒளியால் கருங்கூந்தலும், விஷ்ணுவின் ஒளியால் 18 வெண்கரங்களும், இந்திரன் ஒளியால் இடையும், வர்ணனின் ஒளியால் அல்குலும், பிரம்மனின் ஒளியால் மலர்பாதங்களும், சூரிய கணங்களின் ஒளியால் கால் விரல்களும், வசுக்களின் ஒளியால் கை விரல்களும், பிரஜாபதிகளின் ஒளியால் வெண்பற்களும், வாய்வின் ஒளியால் செவிகளும், மன்மதன் ஒளியால் விற்புருவங்களும் கொண்டு தேவி எழுந்தாள். அதிதூய வெண்ணியல்புடன் அன்னை விந்திய மலை உச்சியில் கோயில் கொண்டிருந்தாள். வல்லமை மிக்கது காரியல்பு. அனைத்தையும் அனைத்து விழுங்கிச் செரித்து அதுவாவது இருள். பிரம்மம் பள்ளி கொள்ளும் படுக்கை அது. ஆனால் இருளின் மையத்தில் ஒளி வேட்கை சுடர்கிறது. எனவே காரியல்பு வெண்ணியல்புக்காக தேடிக்கொண்டே இருக்கிறது. வெண்மேகங்களில் ஊர்ந்த மகிஷன் விந்திய மலை உச்சியில் வெண்குடை போல எழுந்த அன்னையின் ஒளியை கண்டான். அவனை அவன் படைப்பியல்பு கீழே கொண்டு வந்தது. அன்னையின் பேரெழில் கண்டு அவன் பெருங்காதல் கொண்டான். அவன் தூதனாக வந்த தம்பி துந்துவியிடம், என்னை கொல்பவனே என் மணவாளன் என்றுரை என்றாள் அன்னை. மகிஷன் தன் இருட்படை அனைத்தையும் திரட்டி போர் முரசொலிக்க விந்திய மலைக்கு வந்தான். தோள் கொட்டி போருக்கழைத்தான். வெண்ணெழில் தேவி வெண்தாமரை மீதமர்ந்தவள். வெண்ணியல்போ போரையே அறியாத தூய்மை. போரை எதிர்கொள்ள தேவி விண்ணாளும் சிவனருளை நாடினாள். நான் குடியிருக்கும் இமயத்தை கேள் என்றார் இறைவன்.
காலை வேளை இமயத்தின் வெண்பனிமேல் கவிகையில் எழுந்த செவ்வொளியை ஒரு சிம்மமாக்கி இமயம் அன்னைக்கு பரிசளித்தது. செவ்வியல்பே சிம்ம வடிவமென வந்து அன்னைக்கு ஊர்தியாகியது. சிம்மம் மீறி மகிஷனை எதிர்த்தாள் அன்னை. விந்தியனுக்கு மேலே விண்ணகத்தின் வெளியில் அப்பெரும் போருக்கு மின்னல் கொடியேற்றியது. இடி முழங்கி முரசானது. அன்னையின் அழியா பேரழகில் கண்கள் ஆழ்ந்திருந்த மகிஷன் 30 முக்கோடி கைகளால் அன்னை மீது படைக்கலங்களை செலுத்தினான். 1000 மூழிக்காலம் அப்போர் நிகழ்ந்தது. மகிஷனின் படைக்கலங்களெல்லாம் தன்னவை ஆக்கி அவனுக்கே அளித்தாள் அன்னை. அன்னையரே, ஆடிப்பாவையிடம் போர் புரிபவன் வெல்வது எப்படி? குன்றா முதிரா காலத்தில் என்றுமுள்ளது என அவர்களின் போர் நிகழ்ந்தது. படைக்கலங்களெல்லாம் அழிய வலுவிழந்து அன்னையின் அடியில் விழுந்த மகிஷனை அவள் சிம்மம் ஊன் கிழித்து உண்டு பசியாறியது. மகிஷனின் அழியா பெருங்காதல் 2 கருங்கழல்களாக மாறி அன்னையின் கால்களை அணி செய்தது. மகிஷன் அவன் வாழ்வின் பொருள் அறிந்து முழுமை கொண்டான். அவன் வாழ்க. பாடல் முடிந்தபோது பிரதமை ஒரு மெல்லிய விசும்பல் ஒளியை கேட்டு திரும்பி பார்த்தாள். அரசி அழுது கொண்டிருப்பதைக் கண்டு ஏதும் சொல்லாமல் தலைகுனிந்தாள். அவள் மிக மெலிந்து நோயுற்றவள் போல ஆகியிருப்பதை எண்ணி பெருமூச்சு விட்டாள். இரவு கோடி விண்மீன்களால் ஒளி கொண்டதாக இருந்தது. நதியின் மீது பிரதிபலித்த விண்மீன்கள் வழியாக படகு விண்ணக பயணம் என முன்னகர்ந்து சென்றது. அப்போதுதான் பிரதமை அவர்கள் இனி ஒருபோதும் திரும்ப போவதில்லை என்று உறுதியாக அறிந்தாள். ரிஷிகேஷ வனத்தில் பார்கவ முனிவரின் குடிலருகே குடில் கட்டி புராவதி தங்கினாள். ஒவ்வொரு நாள் காலையும் இருள் விலகுவதற்கு முன்பு கங்கை நீரில் நீராடி சிவ பூஜை முடித்து முனிவரின் தவச்சாலைக்கு சென்று பணிவிடைகள் செய்தாள். அங்கிருந்த 4 பசுக்களை அவளும் பிரதமையும் காட்டுக்கு சென்று மேய்த்து மாலையில் மீண்டனர். மாலையில் கங்கையில் குளித்து மீண்டும் சிவபூஜைகள் முடித்து தவச்சாலை சேர்ந்தனர். ஆனால் விறகை எரித்து அழிக்க முடியா தீயுள் கொண்ட நெருப்பி போல அவள் சிந்தை அவள் மேல் நின்றெறிந்தது. எப்போதும் நெட்டுயிர்த்தவளாக, தனிமையை நாடுபவளாக, சொற்களை தன்னுள் மட்டுமே ஓட்டுபவளாக அவள் இருந்தாள். தனிமையில் தலைகுனிந்து அமர்ந்திருப்பவள் இலை நுனியில் கணக்கும் நீர்த்துளி போல ததும்பி ததும்பி ஒரு கணத்தில் உடைந்தழத் தொடங்கினாள். கண்களை மூடினாலும் தெரியும் வெயில் ஒளி போல அவளுக்குள் அம்பை தெரிந்து கொண்டிருந்தாள். அவளை கருங்கொண்ட நாளில் ஒரு முறை நீர் நிறைந்த யானம் ஒன்றை பார்க்கையில் அவள் விசித்திரமான தன்னுணர்வை ஒன்றை அடைந்தாள். நீர் அது இருக்கும் பாத்திரத்தின் வடிவை அடைகிறது என்பது எவ்வளவு மேலோட்டமான உண்மை! பூமியில் உள்ள அனைத்து பாத்திரங்களும் நீருக்கு உகந்த வடிவத்தை அல்லவா வந்து அடைகின்றன. அன்று தன் வயிற்றில் கை வைத்து அவள் அடைந்த தன்னிலையே அவளாக அதன் பின் என்றும் இருந்தது. ஆகவே தான் பீமதேவன் அவள் மேல் அதுவரை பொழிந்த காதல் அனைத்தையும் அவள் வயிற்றின் மேல் மாற்றிக்கொண்டதை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் வயிறு சுமந்த குழந்தையை எண்ணி அவன் கொண்ட பரவசமும் கவலையும் கொந்தளிப்பும் மோனமும் அவளை உவகையில் ஆழ்த்தின. அவள் ஈற்றறைக்கு செல்லும் போது மூதன்னை அவள் கையில் காப்பு கட்டி மெல்ல குனிந்து, அரியணை அமர இளவரசன் ஒருவனை பெற்றுக் கொடுங்கள் அரசி என்ற போது அவளுக்கு பீமதேவன் ஒரு பெண்ணைத்தான் விரும்புவான் என்ற எண்ணம் எழுந்தது. அதை போலவே அவன் அருகே வந்து குனிந்து குழந்தையை பார்த்து பரவசத்துடன், வளரிள 14ஆம் நாள் பரணி நட்சத்திரம், இவள் இளவரசி அல்ல கொற்றவை என்று சொன்னபோது பீமதேவனின் கண்ணீர் துளிகள் அவள் மேல் விழுந்தன. 28வது நாள் இவளுக்கு பொன் அணிவிக்க வேண்டும் என்றார்கள். இக்கால்களுக்கு அழலின்றி எது கழலாகும் என்றான். குனிந்து குழந்தையை தொட அவனால் முடியவில்லை. எரி இதழ் போல இருக்கிறாள் இவள். என்னுடலில் இருந்தோ உன்னுடலில் இருந்தோ வரவில்லை அரசி. விறகில் எரியும் அக்னி போல நம்மில் இவள் நிகழ்கிறாள் என்றான். அவனுடைய புலம்பல்களை அவள் சிரிப்புடன் எடுத்துக்கொண்டாலும் மெல்ல மெல்ல அம்பையை அவளே ஒரு நெருப்பாக எண்ணத் தொடங்கினாள். ஒவ்வொன்றையும் நோக்கி கை நீட்டும் வேட்கையே அம்பை. எதையும் தானாக ஆக்கிக் கொள்ளும் தூய்மை அவள். அவளுடைய சினம் கடைசி கணம் வரை எரிப்பதாக இருந்தது. உள்ளூர அவள் அம்பையை அஞ்சினாள். ஆனால் அது ஆளும் இறைவி மேல் கொண்ட அச்சம் என்றறிந்திருந்தாள். எரியும் விறகாக என்னை உணர்கிறேன், இவள் என் தீ என்று ஒருமுறை அவள் பீமதேவனிடம் சொன்னாள்.
கையில் எடுத்து கொஞ்ச சினந்து அடிக்க எளிய அம்பை ஒருத்தி தேவை என்று அவள் சொன்னபோது பீமதேவன் சிரித்து ஆம் பெற்றுக்கொள்வோம் என்றான். இரண்டாவது குழந்தையை குனிந்து நோக்கி சிரித்து இவள் குளிர்ந்தவள், இவளுக்கு குளிர்ந்த அம்பையின் பெயரிடுகிறேன் என்று சொல்லி அம்பிகை என்று பெயரிட்டான். அதன்பின் சில வருடங்கள் கழித்து அவனுடன் இருக்கையில் என் மடியின் தவிப்பு அடங்கவில்லை. அம்பையை ஒரு விளையாட்டு பெண்ணாக எனக்கு கொடு. தேவியர் மூவர் என்று தானே நூல்களும் சொல்கின்றன என்று கேட்டு அம்பாளியை பெற்றுக்கொண்டான். விழிகளால் அம்பையையும் கைகளால் அம்பிகையையும் உதடுகளால் அம்பாளியையும் கொஞ்சினான். 3 மகள்களுடன் ரதத்தில் செல்லும் போது உஷையையும் சந்தியையும் ராத்திரியும் துணை வரும் சூரியன் போல தன்னை உணர்ந்தவராக பீமதேவன் அவளிடம் சொல்வான். 3 மகள்களுடன் ரதத்தில் செல்லும் போது உஷையையும் சந்தியையும் ராத்திரியும் துணை வரும் சூரியன் போல தன்னை உணர்ந்தவராக பீமதேவன் அவளிடம் சொல்வான். நாடாள மகனில்லையே என என்னிடம் கேட்கிறார்கள். இந்நகரில் நித்திய பந்தளமைத்து என் மகள்களுக்கு சுயம்வரம் வைப்பேன். 1க்கு 3 இளவரசர்கள் என் நாட்டை ஆழ்வார்கள் என்று சிரித்தான். தனிமையில் மர நிழலில் அமர்ந்திருக்கையில் புறாவதி அழத் தொடங்கினால் பிரதமை தடுப்பதில்லை. அழுது கண்ணீர் ஓய்ந்து மெல்ல அடங்கி அவள் துயில்வது வரை அங்கிருப்பாள். பின்பு பிற வேலைகளை முடித்து வந்து மெல்ல எழுப்பி குடிலுக்கு கூட்டிச் செல்வாள். இரவிலும் புறாவதி தூங்குவதில்லை. விழிப்பு கொள்கையில் இருட்டில் மின்னும் புறாவதியின் கண்களைக் கண்டு பிரதமை நெடுமூச்செறிவாள். ஒரு நாள் புறாவதி ஒரு கனவு கண்டாள். தவழும் குழந்தையென அம்பை இடையில் கிண்கிணி மட்டுமே அணிந்தவளாக விரைந்து செல்ல கண்டு அவள் கூவி அழைத்தபடி பின்னால் சென்றாள். படி இறங்கி உள்முற்றம் சென்ற குழந்தை அங்கே புகைவிட்டெறிந்த தூப யானத்தின் செங்கணலை அள்ளி அள்ளி வாயிலிட்டு உண்ணத் தொடங்கியது. ஓடிச் சென்று அதை அள்ளி எடுத்து வாயை திறந்து பார்த்தாள். வாய்க்குள் வேள்வி குளம் என சென் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அழுது கொண்டு கண் விழித்த புறாவதி பார்கவரிடம் அதன் பொருள் என்ன என்று கேட்டாள். குழந்தை தீரா பசியுடன் எங்கோ இருக்கிறாள் என்றார் முனிவர். ஐயனே, அவள் எங்கிருக்கிறாள் என நான் எப்படி அறிவேன்? என் குழந்தையின் பெரும் பசியை நான் எப்படி போக்குவேன் என புறாவதி அழுதாள். முனிவர் காணாதவர்களின் பசியை போக்கும் நூல் நெறி ஒன்றே. காண்பவர் 1000 பேரின் பசியை போக்கு. வேள்விக்கு பின் சேரும் அபூர்வம் எனும் பலன் உனக்கிருக்கும். எங்கோ எவராலோ உன் மகள் ஊட்டப்படுவாள் என்றார். பின்னர் பார்கவ முனிவர் மண்ணில் வினாக்களம் அமைத்து 12 கூழாங்கற்களையும் 7 மலர்களையும் வைத்து மூதாதையரிடம் வினவிச் சொன்னார். உன் மகள் தட்சனின் மகளாக பிறந்து எரி ஏறிய தாட்சாயனின் துளி என அறிவாயாக. கங்கை கரை காட்டில் நாகர்களின் ஊரான கங்காத்வாரம் உள்ளது. அங்கே தாட்சாயனி எரி புகுந்த குண்டத்தை நாகர்கள் நிறுவி வழிபடுகிறார்கள். அங்கே சென்று 1000 பயணிகளுக்கு அன்னம் அளி. உன் மகள் அந்த அன்னத்தை அடைவாள். காசி மன்னருக்கு தூதனுப்பி உணவு சாலை அமைக்கும்படி புறாவதி கூறினாள். அவ்வண்ணமே காசி மன்னர் அறச்சாலை ஒன்றை அங்கே அமைத்தார். அதன் முதல் நாள் பூஜைக்காக புறாவதி ரிஷிகேஷம் நீங்கி கங்காத்வாரம் சென்றாள். கிளை பின்னிச் சிரிந்த ஆலமரங்களில் நாகங்கள் விழுதுகளுடன் தொங்கி நெளியும் இருண்ட காட்டுக்குள் சென்ற ஒற்றையடி பாதை வழியாக பிரதமையுடன் நடந்து சென்று நாகர்களின் கிராமத்தை அடைந்தாள். கங்காத்வாரத்தில் 100 நாக தெய்வங்களின் கோயில்கள் இருக்கின்றன. சண்டி அன்னைகள், நாகதேவிகள், பிடாரிகள், 7 அன்னைகள். தெற்கே சாலவன காட்டுக்குள் தாட்சாயனின் எரிகுளம் இருந்தது. பாரத வருஷம் எங்கும் இருந்து நாகர்கள் பயணிகளாக அங்கே வந்து கங்கையில் நீராடி எரிகுளத்து அன்னையை வணங்கிச் சென்றனர். அவர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட குடில்கள் மரக்கிளைகள் மேல் இருந்தன. அவற்றின் கூரைகளிலும் கம்பங்களிலும் நாகங்கள் நெளிந்து நழுவிச் சென்றன. அன்ன சாலையில் அவளை கண்டதும் அமைச்சர் நடுவே இருந்து எழுந்து ஓடி வந்த பீமதேவன் அவள் கண்களை கண்டதும் தன் மேலாடையை சரி செய்தபடி தயங்கி நின்றார். அரசியே, உன் ஆணைப்படி அன்னசாலை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். ஒவ்வொரு நாளும் இங்கு வரும் அனைவருக்கும் உணவளிப்போம். இரவும் பகலும் இங்கே அதற்காக ஏவலரை அமைக்கிறேன். புறாவதி, நான் அரசி அல்ல என்றாள். உன் கண்களை பார்த்தேன் தேவி, இன்னும் உன் அனல் அவியவில்லையா என்ன என்று பீமதேவன் கண்ணீருடன் கேட்டார். என் சிந்தை எரிந்தாலும் எரியாத அனல் அது என்று புறாவதி சொன்னாள்.
தாடை உரசி பற்கள் ஒலிக்க, என் குழந்தை மாளிகை வாயில் வந்து நின்றாள் என அறிந்த நாளில் என்னுள் அது குடியேறியது என்றாள். சினத்துடன், தேவி, நீயும் ஒரு அரசி, நாடாண்டவன் பெற்ற மகள் நீ, களபலிக்கின்றே மைந்தரை பெற வேண்டியவள். நாம் உயிராசையாலோ உறவாசையாலோ கட்டுண்டவர்கள் அல்ல. நம் நெறியும் வாழ்வும் நம் நாட்டுக்காகவே. நான் செய்தவை எல்லாம் காசி நாட்டுக்காக மட்டுமே. போர் வந்து என் குடிமக்கள் உயிர் துறப்பதை விட கொடிதல்ல என் மகள் அழிந்தது என்றார். அச்சொற்கள் அவர் கழித்த உணர்ச்சிகளால் முகம் நெளிய, கண்ணீருடன் விண்ணில் ஏறிய மூதாதையரை சந்திக்கையில் தெளிந்த மனதுடன் அவர்கள் கண்களை பார்த்து நான் சொல்வேன், என் தந்தையரே, நீங்கள் எனக்களித்த பணியை முடித்திருக்கிறேன், என்னை வாழ்த்துங்கள் என அவர்களின் முதுகரங்கள் என் சிரத்தை தொடும். அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை என்றார். சிவந்தெறிந்த முகத்துடன் புறாவதி, ஒன்று செய்யுங்கள், நிமித்தகரை அழைத்து என் நெஞ்சில் எரியும் கனலா, இல்லை உங்கள் தேசத்தில் அடுமனையிலும் வேள்வியிலும் எரியும் நெருப்பா, எது அதிகம் என்று கேளுங்கள் என்றாள். அவளை அகற்றியமைக்காக நான் ஒரு நாள் கூட துயில் இழக்கவில்லை, அதுவே எனக்கு சான்று என்று பீமதேவன் சொன்னார். அவள் இறுகிய தாடையுடன் நிற்க அவளை சில கணங்கள் நோக்கிவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டார். அவளை நினைப்பதில்லையா என்றாள் புறாவதி. பீமதேவன் தலையை இறுக்கமாக இன்னொரு பக்கமாக திருப்பிக் கொண்டார். அவளை எப்போதாவது மறந்திருக்கிறீர்களா என்று புறாவதி மீண்டும் கேட்டாள். கோபத்துடன் வாளை பாதி உருவி திரும்பிய பீமதேவன் தன் அனைத்து தசை நார்களையும் மெல்ல இழுத்துக் கொண்டு தன் உடலுக்குள்ளேயே பின்னடைந்தார். அவரது தோள்கள் துடித்தன. திரும்பி பாராமல் விலகிச் சென்றார். புறாவதி புன்னகைத்துக் கொண்டாள். தீப்பட்டு எரிந்த சருமத்தில் தைலம் வழிவது போலிருந்தது. அன்னச்சாலையில் நூற்றுக்கணக்கான பயணிகளும் இரவலர்களும் உணவை வாங்கி மரத்தடிகளுக்கு சென்று உண்ட ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது. உணவு பரிமாறுபவர்கள் சங்கை ஒலித்து உணவுக்கு பயணிகளையும் துறவிகளையும் அழைத்துக் கொண்டிருந்தனர். முற்றிலும் உடை துறந்த நாகத்துறவிகள் திரிசூலமும் விரிசடையும் சாம்பல் பூசிய உடலுமாக உணவுக்கு சென்றனர். பலர் கழுத்தில் பாம்புகளை அணிந்திருந்தார்கள். ஒருவர் பிணத்தில் இருந்து எடுத்த பெரிய தொடையுடன் கூடிய கால் ஒன்றை தன் தோளில் வைத்திருந்தார். நாகத்துறவிகள் அவர்களை கண்டதும் அஞ்சி விலகி ஓடிய இரவலரை நோக்கி சிரித்துக் கொண்டு தங்கள் முத்தண்டங்களால் தரையை அடித்து ஒலி எழுப்பினர். உணவை கையாலேயே வாங்கி உண்டனர். உணவு உண்டபடியே உறக்க கூச்சலிட்டு நடனமிட்டனர். சிவஹோம் சிவஹோம் என ஆர்ப்பரித்தனர். புறாவதி கங்கையில் குளித்து ஈர உடையுடன் தட்சவனத்தை அடைந்தாள். படர்ந்த ஆலமரத்தடியில் 1000 நாகச்சிலைகள் படமெடுத்து மஞ்சள் பூசி குளிர்ந்து அமர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே அமைந்திருந்த கல்லாலான சிறிய வேள்வி குளத்தில் செந்நெருப்பு சுளுத்துக்களில் நெய்யுண்டு நின்றெறிந்து கொண்டிருந்தது. வலப்பக்கத்தில் தட்சன் 100 உடல் சுருள்களுடன் விழித்த விழிகளுடன் அமர்ந்திருந்தான். அந்த நெருப்பையே நோக்கி நின்ற புறாவதியின் இமைகள் மூடவில்லை. கருஞ்சடை கற்றைகளுடன் அங்கிருந்த பூசகன், வணங்குங்கள் அன்னையே என்றான். அதை அவள் வெறும் அசைவாகவே கண்டாள். எங்கிருக்கிறாள் என்றே அவளுக்கு தெரியவில்லை. அவன் மேலும் கை காட்டியதும் திடுக்கிட்டு விழித்து அவள் வணங்கி வழிபடுவதற்காக குனிந்தபோது கால்கள் தளர அம்பை என முணங்கி நினைவிழந்து நெருப்பில் விழுந்தாள். பீமதேவன் கூவியபடியே அவளை பிடித்து தூக்கிக் கொண்டார். பூசகர்கள் ஓடி வந்து அவளை தூக்கி கொண்டு சென்றனர். அவள் முகமும் ஒரு கண்ணும் நெருப்பில் வெந்திருந்தன. பச்சிலை சாற்றை அவள் மேல் ஊற்றி அள்ளி தூக்கி கொண்டு வந்து வெளியே அமர்த்தினார்கள். அரச சேவகர்கள் ஓடி வந்து நிற்க, பீமதேவன், அரண்மனை மருத்துவர் என் படையுடன் இருக்கிறார், அவரை கூட்டி வருக என்று ஆணையிட்டு முன்னால் ஓடினார். அப்பால் நாகத்துறவிகளில் ஒருவர் திரும்பி புறாவதியை நோக்கி கை சுட்டி உறக்கச் சிரித்து, நெருப்பையே நினைத்தவளை நெருப்பும் அறிந்திருக்கிறான் என்றார். அவர்களுக்கு அப்பால் இருந்து கருகி வற்றிய முளைகள் ஆட, அகழ்ந்தெடுத்த வேர் போல மண் படிந்த உடலுடன் சடைமுடி விரித்து தன்னுள் தானே பேசியபடி மெல்ல ஆடிச் சென்ற பித்தி புறாவதியை கடந்து சென்றாள். புறாவதியின் அகம் மணலில் வற்றும் நீர் போல மறைந்து கொண்டிருந்தது. அவள் கண்களுக்கு மேல் மதிய வெயில் பொழிய அவள் சித்தத்துக்குள் ஒரு வெண்கடல் அலையடித்து விரிந்தது. அதன் நடுவே விரிந்த தாமரையில் அவளுடைய தெய்வம் வெண்கலை உடுத்தி
நிலவெழுந்தது போல அமர்ந்திருந்தது. புறாவதி நடுங்கும் உதடுகளால் அம்பை அம்பை என உச்சரித்துக் கொண்டிருந்தாள். கண்களை அழிக்கும் வெண்மை, நிறங்களெல்லாம் கரைத்தழிக்கும் வெண்மை, இரு கரிய தழல்கள் அவையும் வெண்மை கொண்டு மறைந்தன. பீமதேவர் மருத்துவருடன் வந்து புறாவதியை பார்த்தபோது கூப்பிய கரங்களுடன் அவள் இறந்திருந்தாள்.